அரிச்சந்திரன் சந்திரமதி இருவரின் திருமண வாழ்க்கை தர்மமும் அன்பும் நிறைந்த சிறந்த இல்வாழ்க்கையாக நகர்கிறது. மணாளனுக்கு தகுந்த மனையாள் சந்திரமதி. இவர்கள் இல்வாழ்க்கை பயனாக அவர்களுக்கு மகன் பிறக்கிறான். அரண்மனை விழா கோலம் பூண்டது. இவர்கள் அரசாட்சியில் அமைதி, தர்மம், சத்தியம் நிலவியது. இப்படி இருக்கையில் வசிஷ்டர், விஸ்வாமித்திரர் இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் போது அவர்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்த காலத்தில் உண்மை வாக்கு தர்மத்தை காக்கும் மனிதன் இல்லை என்று விஸ்வாமித்திரர் கூறவில்லை. இருக்கிறான், அவன் அரிச்சந்திரன் என்கிறார் வசிஷ்டர். விஸ்வாமித்திரர் அதற்கு எந்நிலையிலும் மா என்கிறார். உறுதியாக என்கிறார் வசிஷ்டர். இருவருக்கும் இடையே இதை பற்றி போட்டி. விஸ்வாமித்திரர் அரிச்சந்திரனை சோதிக்க முடிவு செய்து அரண்மனை வருகிறார். விஸ்வாமித்திரர் கோபம் அனைவரும் அறிந்ததேதான். ஒரு யாகம் செய்ய இருப்பதாகவும் அதற்கு பொன் நிறைய வேண்டும் என்கிறார். எவ்வளவு என்றாலும் தான் தருவதாக அரிச்சந்திரன் கூறினார். சந்திரமதிக்கு கலக்கம் இப்போது தருவதாக சொல்லிவிட்டு மாறக்கூடாது என்று கூறி, யாகத்தின் போது பெற்றுக்கொள்கிறேன் என்று கூறி விடை பெற்றார் விஸ்வாமித்திரர். விஸ்வாமித்திரர் தனது அடுத்த கட்ட நடவடிக்கையை எடுக்கிறார். தனது மந்திர சக்தியை பயன்படுத்தி கொடிய காட்டு விலங்குகள் உருவாக்கி மந்திரத்தில் கட்டுப்படுத்தி ஊருக்குள் அனுப்புகின்றார். காட்டு விலங்குகள் ஊருக்குள் வருகின்றன. மக்கள் பயந்து அங்கும் இங்கும் ஓடி சென்றனர். பசு ஆடு மட்டுமல்ல, பல உயிர்கள் சேதமடைகின்றது. மக்கள் அரிச்சந்திர மன்னனிடம் சென்று விஷயத்தை கூறி கதறுகின்றனர். மக்களின் துயர் கண்டு மன்னன் அவர்கள் துயர் துடைக்க வேண்டும் என்று முடிவு செய்கிறார். அவர் முகத்தில் மக்கள் துயர் துடைக்க தீர்வு தெரிகிறது. அதன் விளைவாக மன்னனுடை மாறுகிறது. வேட்டைக்காரனாகிறார். மன்னன் ஒரு கையில் வில் மற்றும் இடுப்பில் கத்தி என தோற்றம் மாறுகிறது. சந்திரமதிக்கு மக்கள் துயர் துடைக்க ஆசைதான். ஆனாலும் மன்னன் மீதான அன்பினால் கலங்கினாள். மன்னன் குதிரை மீதேறி தனது வீரர்களுடன் வேட்டையாட கானகம் நோக்கி செல்கிறார். இதையெல்லாம் தெரிந்து கொண்டு விஸ்வாமித்திரர் தனது அடுத்த கட்ட சோதனைக்கு தயாராகிறார். அவரது முகத்தில் அதை பற்றிய பிரதிபலிப்பு தெரிகிறது.